So decision tree வந்து it is a complete picture of potential decisions and allowing us a manager to graph the alternative decision path. So graphing the alternative decision paths. Decision tree diagrams மாதிரி அதுல choices அப்புறம் outcomes of a decisions வந்து எடுத்துட்டு வருது. It's a pictorial method of showing a sequence of interrelated decisions and their expected outcomes. இந்த decision treeல probability outcome values EVs ரெண்டுமே இது பண்ணுவாங்க. ஓகே இது decision point. இந்த decision pointல இருந்து இந்த மாதிரி branch போய் எடுத்து பண்றது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் or alternatives அப்படின்னு சொல்லலாம். இது conventional decision tree. இப்போ அதே decision point branches போய் ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வருது. அந்த ஆப்ஷன் அவுட்கம் பாயிண்ட்ல திருப்பி என்ன ஃபர்தரா ஒரு ஸ்டோரி லைன் கொடுக்கறதுன்றது வந்து கரண்டா யூஸ் பண்ற டிசிஷன் த்ரீயோட பிக்சர். இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். A company can choose to launch a new product XYZ or not. If the product is launched, expected sales and expected unit cost might be as follows. So units sales probability 0.8 0.2, unit cost வந்து 0.7 probability க்கு 6, 0.3 க்கு வந்து 8. decision tree எப்படி இது பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகுது, ப்ராடக்ட் லான்ச் ஆகல. ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது அதோட சேல்ஸ் வந்து 10,000 யூனிட்ஸ் அதோட ப்ராபபிலிட்டி. பட் இதோட ரெண்டு விதமா காஸ்ட் ஸ்ப்ளிட் ஆகுது. 0.7 ப்ராபபிலிட்டி இருக்கு, அதாவது 10,000 யூனிட்ஸோடது 0.8, 15,000 லான்ச் ஆனா சேல்ஸ் ஆகுறது. அதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி வந்து 0.7க்கு காஸ்ட் 6, காஸ்ட் 8, 0.3. அதே மாதிரி 15,000க்கு வந்து 0.2 சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காஸ்டும் 6, 0.7னா காஸ்ட் வந்து 8, 0.3. ஸோ decision tree வந்து can be drawn as follows. Layout shown above will actually be easier to use than the alternative way of drawing the tree, which is as follows. இது போட்டுருந்தேனே நான். So 0.7 into 0.8 இதோடது, அப்புறம் 0.8 into 0.3, 0.2 into 0.7, 0.2 into 0.3 இந்த பார்ட்டோடது. ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் டிராயிங் எதுனா இதை வந்து 0.7 வச்சுட்டு 0.3 வச்சுட்டு decision A, decision B, decision C, decision D. See, sometimes a decision taken now will lead to other decisions to be taken in the future. When the situation arises, decision tree can be drawn as a two-stage decision tree. டூ ஸ்டேஜ்ன்றது இது ஒரு ஸ்டேஜ், திருப்பி இதுலேருந்து இன்னொன்று மைக்ரேட் ஆகி இப்படி ரெண்டு ஸ்பிட் ஆகிறதுன்றது டூ ஸ்டேஜஸ் ஆஃப் இது. இதுக்கு ஒன்று அதாவது 0.7 ப்ராபபிலிட்டியில் ரெண்டு டிசிஷனும் 0.3 ப்ராபபிலிட்டி ரெண்டு டிசிஷனும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எய்தர் அ சாய்ஸ் பிட்வீன் A and B or a choice between C and D will be made depending upon the outcome which occurs after choosing X. ஸோ decision tree வந்து எப்பவுமே chronological லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்துகிட்டு வருவோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம், ரைட்லேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் த டிசிஷன் இன் டைம் ஷுட் பி ட்ரான் ஆன் த லெஃப்ட். இது ஹை வியூ ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸோட வியூஸ் தான் இல்லஸ்ட்ரேஷன் 10. இல்லஸ்ட்ரேஷன் 11ல இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகிறோம். அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா
இப்போ வந்து இப்போ நான் ஒன்று வரைகிறேன் சிவா, உங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கிறதுன்னு பாருங்க. இப்போ நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண சிவா, இப்போ ஐசிஎம்ஏன்னு எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்ப்பரேட்ல நீங்க எம்ப்ளாய் ஆகலான்றது வந்து 0.8%, ஓகே, 0.2% நீங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்றது. அதுல காஸ்ட் ஆடிட்டா போகலாம் நீங்க, இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் டீமா போகலாம். காஸ்ட் ஆடிட்டா போடுற ப்ராபபிலிட்டி 0.7, 0.3. செல்ஃப் ப்ராக்டிஸா பண்ண போறதுக்கு வந்து 4 ஸ்பிட் ஆகுது. பேங்க் ஆடிட் 0.2%, ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் 0.3, மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டன்ட் 0.3, டெரிவேட்டிவ் கன்சல்டன்ட் வந்து 0.2. இதை நான் இன்னும் ஃபர்தரா பேங்க் ஆடிட்டை ஸ்பிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை அதர் ஏரியாஸ் 0.7, 0.3, ஓகேவா, 0.7 and 0.3. ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
அதுல ஃபர்தரா வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் நான் ட்ரைனிங்காவும் போகலாம், இல்ல கார்ப்பரேட் கன்சல்டன்சியா இருக்கலாம். அதுல ஃபர்தரா இப்போ இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கரெக்டா? பட் இந்த மாதிரி போடும்போது இதோட என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. அட் த சேம் டைம் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால இதை இன்னும் ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியறதுன்றத அட் ஒன் கோவா உங்களுக்கு தெரியுது கரெக்டா? இப்போ இதே நீங்க டைப் பண்ணீங்களா, okay, once I complete I might go to corporate or do self practice. If I go to corporate, which is 0.8 percentage, I might be getting into an audit team, which is again a 0.7 percentage, or might be posted in a transfer payment, which is again இப்படி நீங்க கதை கதை கதையா எழுதுறதுக்கு இப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது? ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கிறதா? ஃபுல் பிக்சர் இல்லாம you are able to understand the alternatives whatever is available under each of the criteria. இப்போ இதுன்னா என்ன ஆக போறீங்க, இதுன்னா என்ன ஆக போறீங்க, ஓகே காஸ்ட் ஆடிட்னா அப்ப என்ன, அப்ப நான் காஸ்ட் ஆடிட்னா கார்ப்பரேட்னா நான் இப்போ யூஎஸ் கிளையண்ட்டை பார்க்கலாம், சாரி யூஎஸ் கிளையண்ட்ன்றேன், இப்போ இந்தியன் கிளையண்ட்டோடது காஸ்ட் ஆடிட் நான் பார்க்க போறேன்னா, இல்ல காஸ்ட் ஆடிட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆடிட் தான் பார்க்க போறேன்னா, ஒரு பிட் ஆஃப் காஸ்ட் ஆடிட் தான் பார்க்க போறேன்னா, இல்ல ஒரு 3-4 இந்தியன் கம்பெனிஸ் வருது, அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இப்படி ட்ரா பண்ணும்போது யூ வில் கெட் அ ஹை லெவல் ஸ்டோரி லைன் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் தி இனிஷியல் ஆரிஜின். அதான் சிவா அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ ஸோ இங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து லேண்ட் வச்சிருக்கான், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ண போறான். அவனுக்கு வந்து ஸ்மால் படிக்கணுமா மீடியம் இருக்கணுமா லார்ஜ் டெவலப் பண்ணணும்ன்றது டிசிஷன் ரொம்ப அன்சர்டைனா இருக்கான். சில டேட்டாஸ்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்க எப்படி டிசிஷன் ட்ரீ வந்து எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஸ்மால் மீடியம் லார்ஜ் அதுதான் பேஸ் ஆரிஜின் கரெக்டா? இப்போ ஸ்மால் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க சிவா, அப்போ அவங்க சொல்ற இது என்ன, மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லோவோடது ஸ்மால் இதுக்கு லோ மீடியம் ஹை மூணுமே எடுத்துக்க போறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிமாண்ட். இந்த ஸ்மால் ப்ராஜெக்ட் அது எப்படின்னா 0.20 0.30 0.4. இப்போ லெட்ஸ் சே ஸ்மாலுக்கு வந்து லோ டிமாண்டா இருக்கும்போது 1400 இல்லையா, அப்புறம் மீடியம் டிமாண்டா 1400, அதுக்கப்புறம் மீடியம் டிமாண்டா இருக்கும்போது 1400, ஹை டிமாண்டா இருக்கும்போது 1400. இப்போ இதுல பர்சன்டேஜ் எப்படி பண்ணுவோம், 1400 into 0.2, 1400 0.35, 1400 0.45. இப்போ மீடியம்க்கு வாருங்களேன், 1100 1600 1600, அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். லார்ஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பெருசா டிமாண்டே இல்ல, நெகட்டிவ்ல காமிக்கிறாங்க. 1300 into 0.2, 1200 2100 into 0.45. அப்போ இந்த வேல்யூஸ் கிடைக்கிறது. அப்போ நீங்க இதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1400, இதோடது பாத்தீங்கன்னா 1500, இதோடது பாத்தீங்கன்னா 1100. இப்போ எதுல வந்து எனக்கு ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா medium complex. So building a medium complex is the alternative which is providing the expected value. So that is the outcome of the decision tree. புரியுதா சிவா? எனக்கு ஞாபகம் இருக்கு சிவா, இது போன வாட்டி ஸ்ரீதேவிக்கும் சிவசங்கரிக்கும் நான் அப்படியே ஓரலாவே எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. ரெக்கார்டிங் இல்ல, ஆமா ஓரலா ஓரலாவே நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இது ஆக்சுவலா வேற ஒரு சினாரியோ வச்சு அதை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். இது illustration 11, illustration 12 பாருங்க. இதுவும் ஓரலா டிஸ்கஸ் பண்ணேன். see new wonder product, we of which expects great things.
moment கம்பெனிக்கு வந்து ரெண்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. open to it to test the market product or ஒண்ணு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணணும், இல்லையா அந்த ஐடியாவே விட்டுறணும், அபேண்டன் பண்ணிடணும். if the company test market அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh rupees சிவா, 1 lakh rupees. சொல்யூஷன் டெஸ்டிங் த மார்க்கெட் இல்லைன்னா அபேண்டிங் த மார்க்கெட், அது ரெண்டு. டெஸ்டிங் த மார்க்கெட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ப்ராபபிலிட்டி, 0.6 பாசிட்டிவ் 0.4 நெகட்டிவ் சொல்றோம். இப்போ இஃப் த ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல எய்தர் நான் மார்க்கெட் பண்ணுவேன் இல்ல அபேண்டன் பண்ணுவேன். அவங்க கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் அப்படியே இது பண்றோம் சிவா, அவ்வளவுதான். மார்க்கெட் பண்றேன், அபேண்டன் பண்றேன். இப்போ நான் மார்க்கெட் பண்றேன்ற போது அவுட்கம் மைட் பி லோவா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், ஹையா இருக்கலாம். அண்ட் நெட் ரெஸ்பெக்டட் கெயின்ஸ் சொல்றாங்க பாருங்களேன். லாசஸ் வந்து -200 +200 இல்ல +1000 ரெண்டு. ஓகே, இதுல the result could range from a net loss of 2 lakhs to a gain of 10 lakhs. இது வந்து approximation. Outcomes is a probability of 0.2 0.5 0.3 இதோடது. சப்போஸ் இது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, நெகட்டிவா இருந்ததுன்னா என்னோட எஸ்டிமேட்டட் லாஸ் எவ்வளோ, -600. ஓகேவா, -600 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி வந்து அபேண்டன்ஸ் தி, இஃப் எனி பாயிண்ட் கம்பெனி வந்து அபேண்டன் பண்ண போறதுன்னா நெட் கெயின் வந்து 50 + 50 from the scale of scrap ரெண்டுத்துக்குமே. all the financial values have been discounted to present situation அலைன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இதை எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்றாங்க, ரெண்டு விதமா பிரியறது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதோட 0.6 0.4. ஸோ ஹைக்கு 1000, 0.3 0.5 0.2. evaluating the decisions by using decision trees has number of limitations as follows. decision tree வந்து actually not very suitable for use in complex. நான் என்னதான் expected value higher-ஆ இருக்கிறத சூஸ் பண்ணாலுமே there are lot of risk attached to it. sometimes the decision tree-யோட அந்த probabilities வந்து estimates தான் இல்லையா. மழை வராதுன்னு சொன்னாங்க பெங்களூர்ல, இன்னைக்கு பார்த்தா பெங்களூர் ரோடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ், மேங்கோஸ் பத்தி பாத்தீங்களா? USA has rejected the mangoes to the extent of $5 crore of Indian product. ஆமா ஆமா. இப்போ probability தான் சிவா. 15 mango shipments from India at various airports due to documentation irregularities concerning mandatory irradiation treatment. $500 in losses. They were compelled to dispose fruit அங்க வாங்கி எல்லா ஃப்ரூட்டையும் அழிச்சிருக்காங்க. ஹை ரீஎக்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னால எக்கச்சக்கமான லாஸ் இவங்களுக்கு. US rejects 15 mango shipments from India. Exporters lose. Mangoes is one of the fruit which is getting one of the top most exports. இந்த வாட்டி என்ன தெரியுமா ப்ராபபிலிட்டி எதிர்பார்த்தாங்க, இந்த வாட்டி மேங்கோஸ் அதிகமாகும், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மேங்கோ எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும் இந்தியா நினைச்சது. ஆனா என்னாச்சு, they destroyed, forced to destroy at US port itself. $500 thousands தான் பாத்துக்கோங்க. இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. டாக்குமெண்டேஷன்லாம் வந்து சொல்றாங்க சிவா ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா வந்து அதுல வந்து அது பேர் என்ன, ஆசிட் எல்லாம் இது பண்ணிருக்காங்களான்றது டவுட் வந்துடுது. ஓகேவா, இது இன்னைக்கு நியூஸ் தான், இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் தான், இது 7 hours ago. ஸோ பட் ஆனா என்ன ஆன்டிசிபேட் பண்ணாங்க, ப்ராபபிலிட்டி வாஸ் இட் வில் ஹாவ் அ குட் மார்க்கெட். பட் என்ன ஆயிடுத்து, அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு இதை வச்சு என்னால ஓவராலா தான் ஐடியா எடுத்துன்னு வர முடியுமே திரு சிவா. பட் அக்யூரேட்டா
Because probability is an estimate and it is not an accurate thing. Okay, அதனால எனக்கம்மா சாரி. ஆமா கரெக்ட். எங்க மைனஸ் ஹண்ட்ரட் சிவா? சாரி சிவா, எங்க மைனஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க? சாரி. ஒரே நிமிஷம் சிவா. இந்த இது சொல்றீங்களா? ஓகே ஓகே. The company tested the market at a cost will be. Company the cost will be and market response could be positive and negative. ஆக்சுவலா நார்மலா கெயினுக்கு பாசிட்டிவ்னு போடுவாங்க சிவா, லாஸ்க்கு நெகட்டிவ்னு போடுவாங்க. நீங்க வெறும் காஸ்ட் 100ன்னு போட்டுக்கலாம் சிவா, நெகட்டிவ் 100ன்னு போடணும்லாம் ரீசன் இல்ல. இங்க காஸ்ட் 100 அப்படின்னு போட்டுக்கலாம், ஆர் காஸ்ட் 1 lakh அப்படின்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்ல. அதனால ஒண்ணு ப்ராப்ளம். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் இல்ல இல்ல, நம்ம ஹோல் அமௌண்ட் போட்டுக்கலாம் சிவா, அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம வந்து நீங்க எந்த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த டிசிஷன் ட்ரீ வரையறீங்களா, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதான் சிவா, ஒரு பெரிய குரூஷியலான பாயிண்ட்லாம் கிடையாது. 13th summer, TT News Agent stocks a weekly health magazine. The owner buys the magazines. சிவா, நான் 6:15 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் கண்ணா. ஓகே, நான் அதுக்கப்புறம் 10 o'clockலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் ஓகேவா இருக்குமா சிவா உங்களுக்கு? நைட்டு இல்லை கஷ்டமா இருக்குமா? ஆ 7 to 8 கிளாஸ் வந்து இன்னைக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் தான் சிவா. ஓவர் வந்து 10 o'clock தான். கார்பரேட் அக்கௌண்டிங்ல அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 11லேருந்து எடுக்க போறேன். இது கார்பரேட் அக்கவுண்டிங். நாளைக்கு உட்காந்துட்டு அந்த இது எடுக்கணும், அந்த டிபென்ச்சர்ஸ் இருக்குல்ல, ரிடம்ஷன், அந்த பிட் இருக்குல்ல, அது எடுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா சிவா? நான் இந்த சம் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யோசிங்க பாருங்க.
டிடி நியூஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு வீக்லி ஹெல்த் மேகசின் அவங்க என்ன சொல்றாங்க மேகசினா ஒரு மேகசின் 30 பைசாக்கு வாங்குறாங்க 50 பைசாக்கு விற்கிறாங்க சிவா 30 பைசாக்கு வாங்கி 50 பைசாக்கு விற்கிறாங்க end of the week unsold magazines are obsolete and have no value the estimated probability situation for weekly demand உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு ஒரு ஓஆர் ப்ராப்ளம் போட்டோம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா அது மாதிரியே கான்செப்ட் இது பாருங்க இப்போ வீக்லி டிமாண்ட் வந்து 20 30 40 அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.20 0.55 0.25 சரியா இப்போ you are required to calculate the expected value of demand இப்போ இது வந்து ஒரு ஒரு மேகசினோட காஸ்ட் பிரைஸ் 30 பைசானா 30 மேகசினோட எவ்வளவு இருக்கும்னா 9 ரூபாய் ஒரு ஒரு இதுக்காக சொல்றோம் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் 20 மேகசின் வித்தீங்கன்னா 10 ரூபாய் கரெக்டா அப்போ அவன் எவ்வளவு விக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 30 40 சிவா ஓகே டிமாண்ட் சைட்ல எழுதிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சப்ளை 20 30 40ன்னு எழுதிக்கோங்க இப்போ 20 டிமாண்ட் 20 சப்ளை இங்க எவ்வளவு சிவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன் சிவா ப்ராஃபிட் வராது இல்ல 20 டிமாண்ட் 20 இதுவாச்சுன்னா சி மேகசினுக்கு வந்து உங்களுக்கு 20 பைசா இது வருதுல்ல ஒரு மேகசினோட காஸ்ட் பிரைஸ் 30 செல்லிங் பிரைஸ் வந்து 50ன்னா என்னோட லாபம் இதுல இருந்து 0.2 அப்போ 20 into 0.2 4 ரூபாய் இப்போ எனக்கு வந்து 20 டிமாண்ட் ஆனா 30 சப்ளை சிவா அப்ப எவ்வளவு சிவா நான் லாபம் பார்ப்பேன் எப்படி 10 into 0.2 இல்ல சிவா 20 தானே நான் வந்து வித்திருப்பேன் கரெக்டா ஆனா அந்த 10 விக்காததும் எனக்கு ஐ எம் லூசிங் ப்ராஃபிட் தானே இல்ல இப்ப நல்லா பாருங்க இப்போ நம்ம இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டையும் எடுத்துக்கிறோம் சிவா என்னன்னா நான் இப்ப வந்து 30 இது 20 வந்து டிமாண்ட் அப்போ சாரி 20 30 டிமாண்ட் 30 சப்ளை 20 டிமாண்ட்னா அப்ப நான் கண்டிப்பா 20 வித்திருப்பேனா அப்போ 4 ரூபாய் லாபம் வந்திருக்குமா ஆனா இன்னும் ஒரு 10 வந்து நான் விக்கல கரெக்டா அப்ப அந்த காஸ்ட் நான் மிஸ் பண்றேன் தானே சாரி அந்த 10 எக்ஸ்ட்ராவா என்கிட்ட இருக்குல்ல அப்ப அந்த காஸ்ட் எனக்கு லாஸ் தானே சிவா அப்போ என்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு 1 ரூபாய் தானே கரெக்டா இது பாருங்க சிவா 40 நான் பண்ணி வச்சிருக்கேன் நியூஸ் பேப்பர் இருக்கு ஆனா எனக்கு வந்து வாங்கின்னு போனவங்க 20 பேர் தான் இங்க எவ்வளவு சிவா எனக்கு கால்குலேஷன் எப்படி வரும் சொல்லுங்க ஆஹா 40க்கு 20க்கு 20 நான் போயிடும் 20க்கு லாபம் பார்த்திருப்பேன் 20 into 0.2 ஆனா ரிமைனிங் 20க்கான காஸ்ட் எனக்கு லாஸ் தானே அப்ப 20 into 0.3 என்ன 6 ரூபாய் அப்போ எனக்கு லாஸ் புரியுதா லாஸ் 2 ரூபாய் 40 into 0.3 minus 20 into 0.5 புரியல சிவாக்கு நான் இந்த கான்டெக்ட் சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு வைங்க 10 மணி கிளாஸ்ல இதே மாடல் தான் ஓஆர்லயும் ஒரு உங்க கையில 4 பேப்பர் இருக்கு சிவா 4 பேப்பர்ல நியூஸ் பேப்பர் நீங்க 4 பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு பேப்பர் மட்டும் வாங்கின்னு போறாரு ஓகே அந்த பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களோட காஸ்ட் பிரைஸ் வந்து 3 ரூபாய் என்ன நீங்க அது அவருக்கு வித்தது வந்து 6 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க இப்ப அந்த ஒரு பேப்பருக்கான லாபம் மட்டும் எவ்வளவு 3 ரூபாய் எப்படி
ஆ, 4 பேப்பர்ல ஒரு பேப்பர் தான் சேல் ஆயிருக்கு. ஒரு பேப்பர்ல லாபம் என்ன? 1 into 3யா? இது 1 பேப்பரோட லாபமா? அப்ப அந்த 3 பேப்பரோட காஸ்ட் உங்களுக்கு நஷ்டம் தானே? ரிமைனிங் 3 பேப்பரோட காஸ்ட். அப்ப 3 into 3 எவ்வளோ? 9 ரூபா லாஸா? அப்போ உங்களோட நெட் லாஸ் எவ்வளோ? 6 ரூபாய். இதுதான் ஆக்சுவல் ப்ராஃபிட்ல லாஸ். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது புரியுதா? நான் திருப்பி சொல்றேன். உங்க கையில 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர் நீங்க தான் ரெடி பண்ணீங்க. அந்த ரெடி பண்றது ஒரு பேப்பரோட காஸ்ட் 3 ரூபாய். மிச்சம் 3 ரூபாயோட இன்னொரு வந்து வாங்கின்னு போனவங்க அதுல ஒருத்தர் தான் வந்து சேல் பண்ணிருக்கீங்க. சேல் பண்ணது 6 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு பேப்பரோட லாபம் எவ்வளோ? 3 ரூபாய். கரெக்டா சிவா? அப்ப ரிமைனிங் 3 பேப்பரோட காஸ்ட் உங்களுக்கு லாஸ் தானே? 3 into 3 minus 9. அப்போ நெட் லாஸ் வந்து -6. இதுதான் இதோட கான்செப்ட். 4 1 -2. சரியா? ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இதே இந்த கான்டெக்ட்டை கொஞ்சம் நீங்க ரீகலெக்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. 10 மணி கிளாஸ்ல அந்த சம்மு இந்த சம்மு ஒரே மாதிரி. சரியா சிவா? சூப்பர் கண்ணா. ஓகே கண்ணா. பார்க்கலாம் நம்ம 10 o'clock. ஆ பை பை. பை. தேங்க்யூ.